ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் தொட்டிகளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து புதுசாக கொஞ்சம் செடிகளை நடப்போகிறேன். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே 30 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த இந்த தொட்டிகளை இப்போ கொஞ்சம் டிசைன் பண்ணி 35 ரூபாயாக மாற்றிட்டாங்க. இந்த அகலமான தொட்டிகள் 40 ரூபாய். மொத்தம் நான் 10 தொட்டிகள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. தொட்டிகள் கூடவே இந்த பிளேட்டையும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியாச்சுங்க. ஏன்னா இப்போ நம்ம வைக்கிற செடி எல்லாமே பால்கனியில் வைக்க போகிறோம். பால்கனியில் வைக்கும்போது மண் கசிவை தடுப்பதற்காக இந்த மாதிரி பிளேட்டை வச்சு அது மேலே நம்ம தொட்டிகளை வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த தொட்டிகளில் இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வைக்க போகிறேங்க. ஏற்கனவே ஜேட் பிளான்ட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சக்குலண்ட் வெரைட்டியில் நிறைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் ஒரு ஸ்டெம் பெருசாக நின்றுட்டு இருந்துச்சு. அதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கிளையில் குட்டியாக ஒரு அழகாக பேபி பிளான்ட் வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டெம்மை நம்ம 4 பாகமாக கூட கட் பண்ணி வைக்கலாம். ஏற்கனவே ஒரு சின்ன கிளை உடஞ்சிருந்ததுனால அதை நான் ஜேட் பிளான்ட்டுக்குள்ளே ஊண்டி வச்சுருந்தேன். அது அப்படியே வேர் விட்டு இப்போ ரொம்ப அழகாக வளர்ந்துடுச்சு. அதையும் எடுத்து இப்போ நம்ம தொட்டியில் வைக்கலாம். இதனோட இலைகள் எங்கெங்கே விழுந்திருக்கோ அந்த இடத்துல எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டியாக செடிகள் அழகாக வளர ஆரம்பிச்சிருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த தொட்டியிலும் ஒரே ஒரு இலை விழுந்திருக்கு. அந்த இலை பக்கத்துல இருந்து ஒரு குட்டி செடி ரொம்ப அழகா வளர்ந்துக்கிட்டு வருது. இதை அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் ரீபார்ட் பண்ணலாம். என்னென்ன செடிகள் வச்சுருக்கேன் அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.